ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரெபானா செவெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோட் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெபானா செவெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ எல்லாருமே அந்த ஸ்டார் மாடல் ஆடான கிங் ஆஃப் சோல் கூட ஃபைட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. பாக்ஸோ இதுல உனக்கு தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு லாமிஸ் சொல்றா. கிங் ஆஃப் சோல் சுத்தி அதோட கமாண்டர்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. அதுங்க எண்ணிக்கை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் பாக்குறான். வைஸ் கேப்டன் மேஜிக் இருந்தா ஈஸியா அதை முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஷோவி சொல்றா. அப்ப என்ன பண்ணா இவங்க யோசிக்கும் போது நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஒரு பெட்ரோல் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறுறான். இது பார்க்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ற பம்ப் மாதிரியே இருக்கு. கேவலமா இருக்கேன்னு பாக்குறாங்க. இதை தொடலாமா அப்படின்னு ஹீலமை கேட்கப்போ ஹலோ தாருன்னு சொல்றான். ஆயில் மாதிரி இருக்குன்னு கொளுத்தி போட்டு பார்த்து பெட்ரோல்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்போ அந்த வாட்டர் பாட்டில் நிறைய ஃபில் பண்ணி வச்சு அந்த 100 ஆர்மி மேல தூக்கி எறிறாங்க. பாட்டில்ஸ் நம்ம ஹீரோ மறைய வைக்கிறான். பெட்ரோல் அவங்க மேல வந்து நெருப்பு கொளுத்தி போடுறாங்க. சில பேர் ஃபைட் பண்ணியோ சில பேர் பெட்ரோல் தூக்கி எறிஞ்சுமே ஈஸியா அதுங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப டக்குனு கிங் ஆஃப் சோல் வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பேரியரை போட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். அந்த ப்ளூ கலர் லைட் அது பேரியரா அப்படின்னு கிங் ஆஃப் சோல் பார்த்துட்டு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குனு எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கிறான். நம்ம ஹீரோவோ லாமிஸும் தனியா மாட்டிக்கிறாங்க. ஹே உன் பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் என்னது அப்படின்னு கிங் ஆஃப் சோல் கேட்கவோ அதை பத்தி நான் ஏன்டா சொல்லணும் அப்படின்னு லாமிஸ் அட்டாக் பண்ண போனா அவன் அட்டாக் பண்றான். என்ன ஐஸ்டோனால அந்த பேரியரை உடைக்க முடியலையா? சிம்பிளா அவங்கள ஊதி தள்ளுறேன் வின் மேஜிக் யூஸ் பண்ண லாமிஸ் அவ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னாடி வரா. லாமிஸும் நம்ம ஹீரோவோ பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்காங்க. ஸ்டோனை உடச்சுக்கிட்டு லாமிஸ் அவ பாட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கா. உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு இப்ப கிங் ஆஃப் சோல் வந்துட்டு நிலத்தையே ரெண்டா பிரிக்கிறான். லாமிஸ் அதுக்குள்ள விழவும் நம்ம ஹீரோ வெயிட்லெஸ்ஸா மாறுறான். லாமிஸ் டக்குன்னு வெளியே ஜம்ப் பண்ணிட்டா. அவனோட எலமெண்ட்ஸை ஷோவை யாரோ வச்சு அட்டாக் பண்றா. ஏர்ல இருந்துகிட்டே லாமிஸ் வந்துட்டு பாக்ஸோவை அப்படியே சொல்லட்டி தூக்கி கிங் ஆஃப் சோல் மேல போடுறா. ஒரே அட்டாக்ல கிங் ஆஃப் சோலை இவங்க தோக்கடிக்கிறாங்க. ஆனாலுமே அந்த கிங் ஆஃப் சோலுக்கு லைட்டான உயிர் இருக்கு. ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க 2 பேரும் கிங் ஆஃப் சோலை தோக்கடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கேப்டன் சொல்றான். யாரா நீங்களா என்ன அவ்வளோ குறைச்சி எடை போட்டுட்டீங்கல்ல அப்படின்னு கிங் ஆஃப் சோல் கேட்கவும் நீ இன்னும் சாவலையா? மண்டையை கிரஷ் பண்ணா செத்ததுக்கு அப்புறம் அந்த காயின் கிடைக்கும்னு கேப்டன் சொல்றான். இது காயினா? நான் என்ன சாதாரண ஸ்டார்டம் லார்ட் அப்படின்னு நம்ம பேச வர்றதுக்குள்ளேயே திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய அட்டாக் இவங்க மேல வந்து விழுது. கிராவிட்டில இவங்களை கீழே புஷ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அட்டாக்ல எல்லாருமே மயங்கி விழுந்திருந்தாங்க. நம்ம ஹீரோ பேரியர் இருந்ததுனால இப்ப லாமிஸ் மட்டும் எந்திச்சு நிக்கிறா. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரா இருந்ததுனால மீஷோல கேப்டனும் மட்டும் எந்திச்சு நிக்கிறாங்க. என்னோட டார்க் டொரண்ட்ல நீங்க சர்வைவ் ஆகிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவனோட மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். சுப்பீரியர் மேஜிக்கலா சுப்பீரியர் யூசர்ஸ்க்கு தான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே அனதர் பால்டர் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். நான் யாருன்னு உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கா? நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ யாருன்னு லாமிஸ் கேட்கற. என்ன எல்லாரும் நெதர் லார்டுன்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்ட்ராடம் லார்ட் காயினுக்காக தானே வந்தீங்க. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அசால்ட்டா அதை தூக்கி போடுறான். நீ எதுக்காக இதை பண்ற? நாங்க தானே கிங் ஆஃப் சோலை வந்து அட்டாக் பண்ணோம். கடைசி நிமிஷத்துல வந்து நீ அவனை கொண்டு பவர்ஸ் எடுத்துக்கிட்ட. ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு லாமிஸ் பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மீஷுவல் சைட்ல போட்டு சீக்கிரட்டா போய் அட்டாக் பண்றான். நல்ல ட்ரை தான், பட் அது என்னோட இல்யூஷன் அப்படின்னு மீஷுவல் அவன் அட்டாக் பண்றான். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் நீ எதிர்பார்க்கறன்னு நெதர்லார்ட் கேட்கவும் லாமிஸ் அது கூட நேரடியா ஃபைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீலமி டக்குன்னு வந்து பெட்ரோல் தூக்கி அடிக்குமா. அது பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஷோவி ஃபயர் ஆரா வச்சு அட்டாக் பண்ணுவோம். பயங்கரமா அது வெடிக்குது. இந்த சான்ஸ்ல டக்குன்னு எல்லாரையும் தூக்கிட்டு இங்க சேஃபா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நெதர்லார்ட் டக்குன்னு இவங்களை அட்டாக் பண்ணிருந்தான். நீ எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஹீலமியும் ஷோவியும் அவன் பிடிச்சிருந்தான். அவங்கள விடு அப்படின்னு சொல்லி லாமிஸ் வந்து கத்தவும் ஓடு அப்படின்னு ஹீலமி சொல்றா. மத்தவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு ஷோவி சொல்றா. ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. உங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கிங் ஆஃப் சோல் அவங்கள ஷாக் கொடுத்து அட்டாக் பண்றான். 2 பேருமே இப்ப இறந்து அவ கண்ணு முன்னாடியே கீழே விழுறாங்க. ஹீலமி நீ எனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லல. ஷோவி ஆர்ஃபனேஜ்ல உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி லாமிஸ் கதறா. இனி அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நெதர்லார்ட் சொல்ல போட்டு டக்குன்னு ஃபாஸ்டா போய் லாமிஸ் அவனை அட்டாக் பண்றா. யூ ஆர் டூ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன்னு புரியுது பாக்ஸோ. ஆனா நம்ம ஏதாச்சும் பண்ணலன்னா நம்மளும் மத்தவங்களும் இருந்து உயிரோட போக முடியாது. அவனை தோக்கடிக்க பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்லவும் நாங்க யாரும் இங்க சாகக்கூடாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹலோ தார் அப்படின்னு சொல்றான். உன் டைம் முடிஞ்சது அப்படின்னு அட்டாக் பண்ணவும் லாமிஸ் டக்குன்னு நம்ம ஹீரோ பேரியரை வச்சு ப்ரொடெக்ட் பண்றான். பேரியர் எல்லா அட்டாக்கையும் தடுக்குது அப்படின்னு நெதர்லார்ட் பாக்குறான். ஹலோ தார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்ட்ட ஒரு பிளான் இருக்கான்னு வா கேட்டுட்டு நான் உன்னை நம்புற பாக்ஸோ கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு வா சொல்றா. டக்கு நம்ம ஹீரோ சின்னதா மாறி லாமிஸோட முதுகுல இருந்து வெளியே வரான். லாமிஸ் இப்ப தனியா ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. நம்ம ஹீரோ இப்ப பலூன் வெண்டிங் மிஷினா மாறுறான். 2 பேரும் சாக தயாராகி குட் பை சொல்லிக்கிட்டீங்களா? இறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கோடிய சீக்கிரம் உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோட பேரியர் யூஸ் பண்ணி லாமிஸையே நம்ம ஹீரோ டைரக்டா தூக்கி அடிக்கிறான். இப்ப பலூன்ஸையும் அவ கூடவே சேர்த்து தூக்கி அடிக்கிறான். நெதர்லார்ட் பலூன் அட்டாக் பண்றான். பார்த்தா மேல லாமிஸ் இருந்து டைரக்டா அவன் கையில ஒரு கிக் ஓடுறா. 100 கையவே நீ உடச்சிட்ட. நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். உன்னோட குரூப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுன்னு பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நெதர்லார்ட் இப்ப அங்க இருந்து போயிருந்தான். ஹீலமி என் கூடவே எப்பவோ இருப்பேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி லாமிஸ் அழுதுட்டு இருக்கா. கேப்டன் மயக்கத்துல இருந்து கண்மணிச்சு ஷோபை என்னாச்சு? நமக்கு அசோசியேஷன்ல சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல சீக்கிரமா சிபிஆர் பண்ண அப்படின்னு கேப்டன் சொல்றான். சரின்னு இப்ப அவங்க 2 பேருக்கும் சிபிஆர் பண்றாங்க. அப்படின்னா இது கார்டியாக் அரெஸ்ட்னா அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு மெடிக்கல் வெண்டிங் மிஷினா மாறுறான். இப்படி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பாக்ஸோ இந்த டைத்துல இப்படி மாறி இருக்காம்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பட் யாருக்குமே இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது.
முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எனக்கு இப்ப டைம் இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல, எவ்வளவு பாயிண்ட் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு டெலிகனைசிஸ் பவரை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்றான். ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஹீரோவால தொடாமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். டக்குனு இதை போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்களும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அவளோட ஷர்ட்டை கழட்டவும் பாக்ஸை இப்ப என்ன பண்றது அப்படின்னு லாமிஸ் கேக்குறா. டெலிகனைசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அவ பாடியில அதை அட்டாச் பண்றான். ஷாக் ஒரு பாடியை விட்டு தள்ளி நின்னுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கொடுக்குறான். மிஷின்ல இருந்து சிபிஆர் பண்ணுங்கன்னு சவுண்ட் வரவும் இப்ப அதே மாதிரி பண்றாங்க. பாக்ஸோ ஹெல்ப் பண்ணிருக்கான். கண்டிப்பா நீ எந்திரிச்சிருவா ஹீலமி அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாஸ்டா சிபிஆர் கொடுத்தா ஒரு வழியா ஹீலமி எந்திரிச்சிருந்தா. இப்ப டக்குன்னு ஷோபைக்கும் அதே மாதிரி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன கவலைப்பட வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேப்டன் ரொம்பவே வருத்தப்படுறான். இந்த வார்டுல இருக்கிற பீப்புள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு மேஷ்வல் சொல்றான். இதுல ஓன் தப்ப எதுவும் இல்ல, நெதர்லாண்ட் வருவான் நம்ம யாருமே யோசிச்சு பார்க்கல அப்படின்னு ஹீலமி சொல்றா. உண்மையிலேயே அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தான். அடுத்த தடவை நான் கண்டிப்பா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீலமியோ ஷோவியோ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டர் பியர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. நெதர்லாண்ட் பத்தி தெரியுமான்னு கேட்கவும் டீமன் லார்டோட ஜெனரலா அவன் சர்வ் பண்ணிட்டு இருந்தவன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்லுவோம். அப்ப இவனை விடவோ ஸ்ட்ராங்கான டீமன் லார்டு ஒருத்தர் இருக்கானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மத்த ஸ்டாடமோட டைரக்டர்ஸ் கூட எமர்ஜென்சி மீட்டிங் நடத்துறேன் அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றாரு. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு லாமிஸ் வரவும் லாமேஸ் அப்படின்னு சொல்லி மோனமி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இதுக்கு முன்னாடியே இதே சீனை நான் பாத்திருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டாடம் லார்ட விடவோ ஸ்ட்ராங்கான எனிமி கூட ஃபைட் பண்ணு கிளிப்பட ஒன்னும் ஆகலையே என்னவா கேட்கறா. நெதர்லாண்ட் கூட ஃபைட் பண்ணதுல இப்ப நம்ம ஹீரோ வில்லேஜ்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். பாக்ஸோ நீ அந்த நெதர்லாண்ட் கூட ஃபைட் பண்ணியாமே எல்லாரும் கேட்கப்போ ஷோபாடு நம்ம ஹீரோ சொல்றான். தன் நடக்கம்லாம் அவசியம் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் என்ன பாராட்டும் போது சந்தோஷமா இருக்குதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. பாக்ஸோ உன்னோட ஹீரோயிசத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கூடிய சீக்கிரம் நான் உன்னை வந்து அடைவேன் அப்படின்னு ஷியரி சொல்லிட்டு போறா. இந்த வில்லேஜ்ல நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னு மீஷ்வல் பாத்துட்டு இருக்கான். பேண்ட் ஆஃப் கிளடன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த நெதர்லாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங், தனியா எதிர்க்க எங்களுக்கு பயமா இருக்கு, மீஷ்வல் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் நான் ஆல்ரெடி ஃபைட் பண்ணி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீஷ்வல் சொல்றான். ஆனா அப்படின்னு அவங்க சொல்ல வரதுக்குள்ள அதனாலதான் அடுத்த தடவை கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் ஸ்மார்ட் மேல வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றான். சூப்பர், கவலையப்படாதீங்க, டைரக்டர் பீரோ எல்லா ஸ்டாடம்ல இருக்கிற மத்த ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 50-100 பேர் வருவாங்க அப்படின்னு மீக்னே சொல்லுவோம். நான் 300-400 கேள்விப்பட்டேன்னு சூக்கோ சொல்றா. அவ்வளோ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸை நான் மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மீஷ்வல் சோகமாகறான். கேப்டன் என்னாச்சு அப்படின்னு ஃபில்மினா கேட்கவும் நான் செய்யறது கரெக்ட் தானா, என்னோட விஷயம் நிறைவேற்ற ட்ரை பண்ணி நான் அதுல செத்து போனா ஓகே, உங்களையும் நான் ஆபத்துல மாட்டி விட்டேன், இல்லையா நம்ம விஷயம் எல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கேப்டன் சொல்லவும் எப்போல இருந்து நீங்க எவ்வளவு சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சீங்க, உங்க ஃபேஸ்க்கு இது செட் ஆகல கேப்டன், நாங்க விருப்பப்பட்டதுனால தான் உங்களை லீடரா செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எப்பவும் போல கவலையே இல்லாம இருக்கும் கேப்டன், அதுதான் உங்களுக்கு சூட் ஆகுன்னு மத்தவங்க சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ஹண்ட்டுக்கு போவோம், 30 நாளுக்கான சாப்பாடை உங்க காசுல வாங்கி வச்சிருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். லாமிஸும் நம்ம ஹீரோவா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கோம், பட் எங்க போறோங்கிறது லாமிஸ் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. பாக்ஸோ ஞாபகம் இருக்கா, இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், இந்த இடத்துல தான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் காப்பாத்தின அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் ஆமா உன் கூட சேர்ந்து நிறைய விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை நிறைய ஆபத்துல மாட்டி விட்டுருக்கேன், நீ ஆனா என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் பல தடவை ப்ரொடெக்ட் பண்ணனவா சொல்லவும். இல்ல லாமிஸ், நான் உன்னை மீட் பண்ணது லக்கி தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்மளோட ஃபைனல் பேட்டில் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு, அது உன்னோட தப்பு தான் நீ நினைச்சேன்னா அது உண்மை இல்ல பாக்ஸோ, உன்னாலதான் இளமையும் ஷோவியும் உயிரோட இருக்காங்க, நீ சேடான விஷயங்கள் எல்லாம் யோசிக்காத அப்படின்னு லாமிஸ் சொல்லவும். இவன் நான் வெண்டிங் மிஷினா இருந்தா கூட எமளை இவ்வளவு அக்கறையா அவ கேர் பண்றாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இளமையும் ஷோவியும் அந்த இடத்துக்கு வராங்க. வில்லேஜ்ல விசாரிச்சப்ப நீங்க 2 பேரும் வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள தேடி வந்தோம். அப்புறமா உயிரை காப்பாத்தினதுக்கு பாக்ஸோக்கு நாங்க இன்னும் தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு லாமிஸ் கேட்கவும் நீயும் அப்பப்பா அவனுக்கு தேங்க் பண்ணுப்பா அப்படின்னு லாமிஸையோ கிஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா லாமிஸ்க்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சரின்னு வா கிட்ட வரவும் நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இல்ல வெக்கமா இருக்குன்னு லாமிஸ் சொல்லுவோம். லாமிஸை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. லாமிஸ் வெக்கப்பட்டு ஹே ஹீலமி எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு துரத்தி இப்ப ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு வேர்ல்டோட டஞ்சன்ல வெண்டிங் மிஷினா இருக்கிறதும் அந்த லெவலுக்கு ஒன்னும் மோசம் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்டாடம் லாட தோக்கடிக்கலாம் அப்படின்னு போய் அந்த கிங் ஆஃப் சோலை அவங்க கொன்றுதாங்க. பட் அவனுக்கு கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு நெதர்லாண்ட் அந்த இடத்துக்கு வந்து கிங் ஆஃப் சோலோட அன்லிமிட்டட் மேஜிக் பவரும் அண்ட் மத்த எலமெண்டல் மேஜிக் பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டுதான். சோ கிங் ஆஃப் சோலோட மேஜிக் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த நெதர்லார்டு இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறுறான். அண்ட் நம்ம ஹீரோ வேற வேர்ல்டுல இருந்து வந்தவன் அப்படிங்கறதும் அந்த நெதர்லார்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சீசன் 2 பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.